ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வித்யா சிவலிங்கம் பிளாக்ஸ். இன்னைக்கு வந்து என்னுடைய மாமனாருடைய 2வது வருஷம் திதி இன்னைக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே சவுதியில பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு அவருக்கு வீட்டில் பூஜை பண்ணிட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு அடுத்தது கடல்ல போய் அந்த எள்ளு தண்ணி அதை வந்து இறைக்கணும் கடல்ல. அதை வந்து நாங்கள் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த பூஜையில கலந்துக்குங்க. ஆக்சுவலா எங்க மாமனாரை பத்தி சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமா வந்து நான் இந்த நாளை எடுத்துக்கிறேன். அதுக்காக தான் வந்து இன்னைக்கு விளாகே. ஸோ அவரை பத்தின நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். ஸோ வாங்க நீங்களும் வந்து பூஜையில கலந்துக்குங்க. இதுதான் என்னுடைய மாமனார். நாகப்பட்டினத்துல பிறந்தவர். 23 இயர்ஸ் துபாயில ஒர்க் பண்ணாரு. அவருடைய லைஃபையே வந்து அவருடைய ஃபேமிலிக்காகவே அர்ப்பணிச்சவர் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் வந்து மகனுக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு அப்பா அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரிதான் மகனும் என் ஹஸ்பண்டும் எப்போதுமே அவங்க அப்பாக்காக அப்படின்னா என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு பாண்டிங்ல தான் அவங்க 2 பேருமே இருப்பாங்க. சடனா வந்து ஒரு ஃபீவர், அதுல வந்து பிளேட்லெட்ஸ் ரொம்ப டவுன் ஆச்சு. அவருடைய உடம்புல இருக்க சில பிரச்சனைகள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியா கோஆபரேட் பண்ணாததுனால பிளேட்லெட்ஸ் ஏறவே இல்லை. அதுல வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவருக்கு வந்து ஒத்து வராம நாங்க வந்து அவரை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கில்ட். ஒருவேளை நம்ம கூடவே இருந்திருந்தோம்னா அப்பா வந்து இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மகன் இருக்கான் அப்படிங்கிற தைரியம் அப்பாக்கும், அப்பா இருக்காரு அப்படிங்கிற தைரியம் மகனுக்கும், அப்படிங்கிற மாதிரியான பாண்டிங்ல இருக்கிறவங்க இவங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த கில்ட் வந்து இப்ப வரைக்குமே அவருக்கு இருந்துட்டே தான் இருக்கு. அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்றாரு அவங்க அப்பாவை. பேச ஆரம்பிச்சாருன்னா போதும் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அது பாத்தீங்கன்னா அப்படியே அவர் வந்து ரொம்ப டவுன் ஆகி சைலண்ட் ஆயிடுவாரு. ஸோ அதனால மேக்சிமம் ஞாபகப்படுத்தாம இருந்துக்கணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஆனா வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்பாவை நினைக்காத பையன் இருக்கவே முடியாது. எங்க மாமனார் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டா போதும், டைம் நேரம் காலம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. உடனடியா போய் நின்று அவர்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பை பண்ணுவாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து மாரல் சப்போர்ட் வந்து வேணும். அதை வந்து அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அது இவர் தான். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், அப்பவே கிளம்பி அவங்க கூட போய் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு அவங்கள வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆக்கிட்டு தான் அவர் வந்து விட்டே வெளியே வருவாரு. என் நெய்பர் ஒருத்தருக்கு வந்து அப்படித்தான் நைட்ல வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஒரு 12 o'clock போல பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த ஆம்புலன்ஸ்ல தான் ஏறி போய் அவர் கூடவே இருந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் கூடவே இருந்து அவங்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு வந்தவர். அந்த மாதிரியான ஒரு ஆள். எப்பவுமே யாருக்கு உடம்பு சரியில்லைனாலுமே அப்படித்தான் அவர் வந்து உடனடியா போய் அவருடைய பிரசன்ஸ் அவரு கொடுத்து அவருடைய சப்போர்ட் அவர் கொடுத்துட்டு தான் வருவாரு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அது வந்து இவருக்கு தான் ரொம்பவே பொருத்தமா இருக்கும். ஏன்னா 70 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆள். எப்போதுமே வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இங்க சவுதிக்கு வந்தாலும் கூட அவர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா ஒரு 3 monthsக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் ஏங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்ல நான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. தன்னை வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஒரு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணி படுத்திருக்கும் போது கூட நான் கேட்கிறேன் அப்பாக்கு எதுவும் பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அவர் ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய பிரசன்டேஷன், அதுக்கப்புறம் தன்னுடைய ஹெல்த் மேலையும் அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு கன்சர்னா இருப்பாரு. சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாலுமே உடனே அது போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கிற ஒரு ஆள். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா சின்சியாரிட்டி. அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஒர்க்கை நீங்க ஒப்படைச்சிங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப சின்சியரா அவர் வந்து செஞ்சு முடிப்பாரு. சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நாங்க வந்து 2014 துபாய் போயிருந்தோம். நாங்க துபாய் வர்றதுக்கு முன்னாடி நாங்க எங்க ஸ்டே பண்ணணும், எங்களை இந்த 15 டேஸும் எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறத வந்து அவ்வளவு அழகா பிளான் பண்ணி எங்களை வந்து இவருதான் எல்லா பக்கமும் சுத்தி காமிச்சாரு. அடுத்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா எங்களுக்கு வந்து ஒரு வீடு, அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றதுல இருந்து பினிஷ் பண்ற வரைக்கும் எல்லாமே கூட இருந்து, அதாவது தன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டாங்க, நம்ம அதை வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து இவரை தான் நம்ம பார்த்து கத்துக்கணும். சின்சியர், அதுக்கப்புறமா வந்து பங்க்சுவல். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா 10 minutesக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அதே மாதிரி ரொம்ப நகைச்சுவையா பேசக்கூடிய ஒருத்தர். பழைய விஷயங்களாகட்டும் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாலும் கூட ரொம்ப நகைச்சுவையா சொல்லுவாரு. ரொம்ப அழுத்தம் திருத்தமா தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவ்வளவு அழகா சொல்லுவாரு. நல்லா எழுதுவாரு. புக்ஸ் எல்லாம் கூட எழுதியிருக்காரு. நல்லா எழுதுவாரு. கோர்வையா அவருக்கு எழுத தெரியும். நிறைய லெட்டர்ஸை வந்து அவருக்கு யூஸ் பண்ண தெரியும்.
சோ இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து எங்களுக்கு அவரு சொல்லிட்டு தான் போயிருக்காரு, கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. இவருடைய ஆக்டிவிட்டிஸ், இவருடைய இதை வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம குழந்தைங்க கிட்டயே பார்க்கலாம். அதுவும் வந்து ஆதவனுடைய பேச்சு, ஆதவனுடைய சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து எனக்கு அவரை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். அந்த விஷயத்துல எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒண்ணு. இவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஆதங்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில எல்லாத்துக்குமே இருக்கு. இவரை இழந்தது வந்து எங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு அங்கலாப்பு வந்து எல்லாத்துடைய மனசுலயுமே இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நாங்க ஊருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா வீடே வந்து பண்டிகை மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா வந்து வீடெல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப நாங்க வந்து வீட்டுல பூஜை முடிஞ்சிருச்சு. இப்ப கடலுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போய் ஏன்னா வந்து அவங்களுக்கு அங்கேயே வந்து காகத்துக்கும் சாதம் வச்சிடலாம். அதே மாதிரி அந்த எள்ளு சாதத்தையும் வந்து தண்ணியில அங்கேயே கரைச்சிக்கலாம். அதுக்காக நாங்க வந்து இப்ப பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். ஆதவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்கு வந்ததையெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து வீட்டுல ஏசி போட்டு கீழே ஒரு கார்பெட் விரிச்சு பெரிய பெரிய பவுடர் டப்பா, ஷாம்பு டப்பான்னு எல்லாம் வாங்கி வச்சு அவனை வெல்கம் பண்ண விதம் வந்து இன்னைக்கும் வந்து என் கண்ணு முன்னாடி நிக்குது. அவ்வளவு அழகா அவர் வந்து வெல்கம் பண்ணியிருந்தாரு. நாங்க ஒவ்வொரு தடவை ஊருக்கு போகும்போதும் அப்படித்தான். எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வார். ஒரு டூத் பிரஷ்ல இருந்து ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே வாங்கி வச்சு எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணிடுவாரு. இப்ப நாங்க வந்து பீச் கிட்ட வந்துட்டோம். நல்ல வெயில். எல்லாரும் இறங்கி போயிட்டு இருக்கோம். கடல் வந்து நல்லா முன்னாடி வந்திருக்கு தண்ணி. நல்ல ஹாட்டு. அதனால வந்து தண்ணிகளுக்குள்ள எல்லாம் நாங்க இறங்கல. ஜஸ்ட் வந்து என்ன ஃபார்மாலிட்டி பண்ணணுமோ அந்த பூஜையை முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிதான் பாத்துட்டு இருக்கோம். வீட்டுல வந்து ரொம்ப திருப்தியா பூஜை பண்ணியாச்சு. எப்பவுமே இந்த கடல் கிட்ட வரும்போது ஹாப்பியா இருக்கும். பட் இன்னைக்கு வந்து ஏதோ மனசு வந்து கொஞ்சம் அப்படியே பாரமா இருந்தது. சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம கூட தான் அவர் இருப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல நாங்க வந்து எங்களுடைய பூஜைகளை பண்ணிட்டு இருக்கோம். எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருடைய மகனுடைய நினைப்பு தான். எப்ப போன் பண்ணாலும் சரி, அவர் எப்படி இருக்காரு, சாப்பிட்டாரா, உடம்ப பத்திரமா பாத்துக்க சொல்லு, இதேவே தான் சொல்லிட்டு இருப்பாரு எப்பவுமே. இந்த இடத்துல வந்து நிறைய காகங்கள் இருக்கு. அதனால நம்ம வந்து வச்சுட்டு தள்ளி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து எடுத்துருவாங்க. நான் வந்து எப்பவுமே இந்த பூஜைக்கு அந்த எள்ளு சாதம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா என்னுடைய மாமனாருடைய அப்பா, அவருடைய அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர்த்தையும், அவங்க 3 பேருன்னு இல்லை, இறந்தவங்க அத்தனை பேரும், என்னுடைய தாத்தா, பாட்டி, மாமா எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சுக்குவேன் எப்பவுமே வந்து இங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த எள்ளு சாதத்தை கரைச்சி விடும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இறந்தவங்க, நம்ம ஃபேமிலியில இறந்தவங்க எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் நினைச்சு பாத்துக்கலாம். அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி லைட்டா ஒரு மனசுல ஒரு பாரம். வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து நான் போனதுல இருந்தே இந்த காகம் தான் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தது. கரெக்டா அதுதான் ஃபர்ஸ்ட் போய் எடுத்துருச்சு. சரி, இனி நம்ம இருந்தோம்னா டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க இருந்து இப்ப நகர்ந்து வந்துட்டோம். காகம் எடுத்துருச்சு. அவர் என்னைக்குமே எங்க கூட தான் இருப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடையும் அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்பவுமே எங்களுக்கு இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோட நாங்க வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். நம்மளோட
நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வருஷம் சாமி கும்பிடுறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த நாள்ல அவங்க நம்மளுக்கு என்னென்னலாம் கத்து கொடுத்தாங்களோ அதையெல்லாம் நம்ம வந்து தவறாம வாழ்க்கையில வந்து நம்ம பின்பற்றிட்டு வரணும் அப்படிங்கிறது அதை விட ஒரு முக்கியமானது. ஏன்னா அவங்க வந்து நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காங்க, அந்த பேரை நம்ம வந்து கண்டிப்பா காப்பாற்றணும். இன்னாருடைய வம்சம் அப்படிங்க சொல்லும் போதே அது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கணும். வருஷம் பூஜைகள் பண்ணி மரியாதை பண்றதை விட அவங்க சொன்னதையெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய பெயரை காப்பாத்துறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களுக்கு வருஷம் பூஜை பண்ணுங்க. என்னைக்குமே அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம கூட தான் இருக்கும்.